ஆ அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், மக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, தீங்கானதை என் கண் முன்பாக வைக்க மாட்டேன் என்று சொன்னது போல, ஆண்டவரே, தேவையில்லாத காரியங்களை பார்க்காதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் கிருபை தாங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 22வது அதிகாரம் 54வது வசனம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு, அவர்கள்ன்றது ரோம போர் சேவகர்கள், ஆலயத்துல பணி செய்கிற அந்த சேனை தலைவர்கள், பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து பிடிக்க வந்தாங்க. அவங்க இயேசுவை பிடித்த பிறகு பிரதான ஆசாரியருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். அந்த நாட்கள்ல பிரதான ஆசாரியராயிருந்தது காய்பா. யோவான் 18:24 சொல்லப்பட்டிருக்கு. நேரா பிரதான ஆசாரியருடைய வீட்டுக்கு கொண்டு போறாங்க. பிரதான ஆசாரியன் தான் அவங்களுடைய ஆவிக்குரிய தலைவன். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். பேதுரு பின்னாடியே, ஆனா கொஞ்சம் தூரத்துல, ஏன்னா உள்ள பயம், எங்க நம்மளை பிடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தோடு பின்னாடி போறான். அவர்கள் முற்றத்தின் நடுவே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவில் உட்கார்ந்தான். அங்க வெளிய முற்றத்துல நெருப்பு மூட்டி எல்லாரும் சுத்தி உட்கார்ந்துருந்தாங்க. பேதுருவும் உட்கார்ந்துருந்தான். யோவான் 18வது அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்கள்ல பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானது யோவான். யோவான் உள்ள போயாச்சு. போன பிறகு அங்க போய் பெர்மிஷன் வாங்கிட்டு திரும்ப பேதுருவை கூட்டிட்டு போறத நம்ம அங்க வாசிக்கலாம். அப்ப யோவான் மூலம்தான் பேதுரு பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்குள்ள போறாரு. அங்க நெருப்பு காயிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறப்போ, அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பு அண்டையில் உட்கார்ந்திருக்க கண்டு, பேதுருவை ஒரு வேலைக்காரி பார்க்கிறான். அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். பேதுருவை பார்த்துட்டு இயேசுவோடு கூட இவனும் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். எனக்கு தெரியாது, ஆனா 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்து அவர் செய்த அற்புதங்களை பார்த்து அவரோடு ஒன்னா இருந்து சாப்பிட்டு இப்படிலாம் இருந்த பேதுரு இப்ப அவரை அறியேன் என்று மறுதளித்தான். ஒரு சாதாரண வேலைக்காரின்றதுல தைரியமா பேசாம இயேசுவை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுதளிக்கிறான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். அவங்கள ஒருத்தர், சீஷர்கள்ல ஒருத்தர் நான் கிடையாது, இயேசுவை பின்பற்றவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறையாக மறுதளிக்கிறார். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். இன்னொருத்தன் சொல்றான், இல்ல நான் பேதுருவை அவங்களோடு பார்த்திருக்கேன், இவன் கலிலேயன் அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சு சொல்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடன் சேவல் கூவிற்று. எனக்கு தெரியாது. மத்தேயு 26வது அதிகாரம் 74வது வசனத்துல சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் அப்படின்னு சொல்றான். சபிக்கிறான், சத்தியம் பண்றான். சத்தியமா எனக்கு தெரியாது,
இயேசுவை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுதலிக்கிறான். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். இயேசு திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து, ஏற்கனவே 34வது வசனத்துல நம்ம வாசித்தோம். பேதுருவை பார்த்து இயேசு சேவல் கூவுறதுக்கு முன்பாக 3 தரம் மறுதலிப்பாய் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையா சொல்லப்பட்ட அந்த வார்த்தைய இப்ப பேதுரு நினைவு கூறான். ஐயோ, அவர் சொன்னப்பயே நான் சரி செய்திருக்கணும், எச்சரிக்கையா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தைய பேதுரு நினைவு கூர்ந்தார். வெளியே போய் மனம் கசந்து அழுதான். தான் செய்த தவற உணர்ந்து மனம் கசந்து தான் செய்த தப்புக்காக அழுகிறான். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரிகாசம் பண்ணி அடித்து, பிடிச்சிட்டு போன மனுஷர் இயேசுவை பிடிச்சிட்டு போனவங்க கேலி பண்றாங்க, அடிச்சாங்க. அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி கண்ணை கட்டி அறைந்து இதெல்லாம் செய்தாங்க. இதெல்லாம் ஏன் அப்படிலாம் நடந்துச்சுன்னா, தீர்க்க தரிசனமா ஏசாயா 53வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படியா இதெல்லாம் நடந்தது. 53வது அதிகாரத்துல அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வர வேண்டிய தண்டனைய இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில அந்த பாடுகளை நமக்காக சகித்தார். மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள். கெட்ட வார்த்தையினால அவருக்கு விரோதமா பேசினாங்க. விடியற் காலமான போது, அப்ப ராத்திரி ஃபுல்லா பரிகாசம் பண்ணி அடிச்சு அரைந்து தூஷணமான வார்த்தைகளை பேசி கொடூரமா நடத்தினாங்க. விடியற் காலமான பொழுது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கூடி தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு நிறுத்தி, இப்ப அடுத்ததா ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு நிறுத்துறாங்க. பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், வேதக்காரர்கள், இவங்கெல்லாம் ஆவிக்குரிய தலைவர்கள். இவங்க இயேசுவின் மேல பொறாமப்பட்டு, ஏன்னா இவருக்கு பின்னாடி ஒரு கூட்ட ஜனங்கள் போறாங்க, தங்களை மதிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. அதனால ஒரு கூட்ட மக்கள் பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர் இவங்கெல்லாம் தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு நிறுத்தி, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அவர்கிட்டயே கேக்குறாங்க, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா, எங்களுக்கு சொல் என்றார். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க, நான் உங்களிடத்தில் வினவினாலும் எனக்கு மாறுத்தரம் சொல்ல மாட்டீங்க, நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாலும் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க, என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள், என்னை பிடிச்சிருக்கீங்க, என்னை விடுதலையும் செய்ய மாட்டீங்க, நான் கிறிஸ்துவா அப்படின்னு கேள்விக்கு பதில் சொன்னாலும் நீங்க என்ன விடுதலை செய்ய மாட்டீங்க. இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பார் என்றார். நான் மரணம் அடைந்த பின்பு உயிர் தெழுந்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பேன், நான் தேவனுடைய குமாரன் அப்படின்றத அவர் பதிலா சொல்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும்
அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான். நீங்க சொல்ற மாதிரியே நான் தேவனுடைய குமாரன் தான். அவங்க மேசியா வர்றதுக்காக காத்திருந்தாங்க. இயேசு கிறிஸ்து தான் மேசியா, தேவனுடைய குமாரனா வந்தாரு. ஆனா இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டியதென்ன? நாமே இவனுடைய வாயினாலே கேட்டோமே. தேவனுடைய குமாரன் சொல்றத வாயினால கேட்டோம். ஒரு குற்றம் சாட்டும் போது 2 சாட்சி சொல்லணும். ஆனா இப்ப நமக்கு சாட்சியே தேவையில்லை. நம்ம முன்னாடியே தன்னுடைய வார்த்தையினால நான் தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஒரு பதிலே போதும், தன் வாயினாலே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குற்றம் சாட்டினாங்க. அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, நேரா இயேசுவை பிடிச்சிட்டு பிரதான ஆசாரியருடைய வீட்டுக்கு போனாங்க. பேதுரு பின்னாடி போனாரு. பிரதான ஆசாரியருடைய வீட்டுல முற்றத்துல நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல பேதுரும் அங்க உட்கார்ந்து இருந்தாரு. வேலைக்காரி நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன் அப்படின்னு சொல்லும் போது அவரை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னா. அடுத்து ஒருத்தன் சொன்னா, நீ அவங்களோட ஒருத்தன் தானே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் அவங்கள ஒருத்தன் கிடையாது, அவருடைய சீஷர்கள்ல ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொன்னா. மூன்றாவது ஒருத்தன் சொல்றான், இல்ல நான் உன்னைய அங்க பார்த்திருக்கேன், நீ கலிலேயன் அப்படின்னு சாதிச்சான். அப்ப ஆனா பேதுரு நீ சொல்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். இயேசு திரும்பி பேதுருவை பார்த்த உடனே அந்த அன்பு அவனுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆண்டவருடைய சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்தான். மனம் கசந்து தான் செய்த செயலுக்காக மனம் கசந்து அழுதான். பாவத்தை உணர்ந்து பாவத்தை செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அழுது மனம் திரும்புகிறத பார்க்கணும். இயேசுவ பிடிச்சிட்டு போனவங்க அவரை பரிகாசம் பண்ணி, கண்ணை கட்டி, முகத்துல அரைஞ்சி அடிச்சு, யார் உன்னை அடிச்சது சொல்லு, கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணாங்க. தூஷணமான வார்த்தைகளை பேசுனாங்க. இதெல்லாம் ராத்திரியில நடந்தது. விடிய காலத்துல பிரதான ஆசாரியர், மூப்பர், வேத பாரகர் எல்லாம் ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போய் நீ கிறிஸ்துவா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் பதில் சொன்னாரு, நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க, நான் கேள்வி கேட்டாலும் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க, என்னை விடுதலை செய்யவும் மாட்டீங்க. நான் சர்வ வல்லமையுடைய தேவனுடைய வலது பாசத்துல வீற்றிருப்பார் மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இயேசு கிறிஸ்துவ மரணத்துக்கு பின்பு உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருப்பார் அப்படின்றத சொல்றாரு. நீ தேவனுடைய குமாரனான்னு கேட்டப்ப அதற்கு நீங்க சொல்றபடி நான் தேவனுடைய குமாரன் சொன்னாரு. உடனே அவங்க இவன் தன்னோட வாயினாலே தேவனுடைய குமாரன் தேவதூஷணம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுனத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிகள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்க கேட்டு வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீங்க எச்சரித்து சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நாங்க சரி செய்ய வேண்டிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் சரி செய்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள்ல எங்களிடத்துல மனம் திரும்புதல் தேவையோ அதுல எல்லாம் நாங்க ஆண்டவரே மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மெய்துதிக்கிறோம். நீர் எங்களுக்காய் மரித்தீர் என்பதை விசுவாசித்து இலவசமாய் தந்த ரட்சிப்ப ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, மெய்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், என் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து எங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டே இருக்கிறேன். அதை நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவங்களை
கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் சுவிசேஷ பணியை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.